அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, கழுத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கு, அப்புறம் நெஞ்சிலையும் முதுகுலையும் ரொம்ப நல்லா உள்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. கழுத்து நேரம் ரொம்ப வீக்காக இருக்கும், தலையில் வந்து பிளட்டோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அட்வொகேட்டினுடைய சகோதரரை விசிகாவினுடைய தொண்டர்கள் இல்லாட்டி திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நேற்று பல சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய அளவில் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளாகி இருக்கிறது. அவரை எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்துக் கொண்டு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக வீடியோவை பார்த்த நபர்கள், என்னப்பா இவ்வளோ வீடியோ இருந்துமே நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இதை முட்டு கொடுக்க வேண்டிய அந்த முட்டு பாய்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய அளவில் சிறுத்தைகள் செமத்தியாக வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் உண்மையான விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையுமே கேவலப்படுத்துகிறீங்க. நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு அராஜகம், அது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதை தட்டி கேட்கக்கூடிய நபர்களை விட்டுருங்க. பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்து அதுக்கு கமெண்ட் கொடுத்தா கூட அவங்கள திட்டி தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஜெண்டாவை இங்கே பரப்பி விட்டுட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கே இது பேக் ஃபயர் ஆக போகுது. இன்றைக்கி அதற்கான கூடுதலான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த நபருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு பதிலும் கிடைத்திருக்கிறது. அது கூடவே தமிழக அரசியலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆல்ரெடி விசிகாவில் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. விசிகாவை சார்ந்த நிறைய பேர் விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுனாலையும், விசிகாவிலிருந்து அவங்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மாறுவதை சகித்து கொள்ள முடியாத திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி விஜய் அவர்களை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக இந்த விசிகாவில் இருக்கிறவங்க இல்லாட்டி திமுகவினுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கட்சி செய்ய வேண்டிய பல முக்கியமான செயல்களை விசிகா செய்ய மறுத்துவிட்டது. நிறைய பேருக்கு குரல் கொடுக்க வேண்டிய திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுக்காமல் விட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது, விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா அதனால் ஏற்பட்ட ஒரு பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தை நோக்கி அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே விசிகா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஜட்ஜை ஒருத்தர் செருப்பு வீசிட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு கண்டனத்தை தெரிவிக்க போனால் அதே விசிகாவினர் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பைக்கை வந்து நின்றுச்சு, வாண்டடாக நின்றுச்சுன்னு சொல்லி அவரை இறங்கி அடித்து அவருடைய பைக்கை காலி பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்ததும் அந்த ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக ஏறி இறங்கக்கூடிய அந்த நபர் பின்னாடி வரக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய கார் அதில் லைட்டாக பட்டது அப்படிங்கிற அந்த வீடியோ எவிடன்ஸ்லாம் பார்த்த பிறகும் கூட இல்லை அதெல்லாம் இல்லை, அவர் வேணும்னு தான் அங்கே வந்து நின்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய சகோதரர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கழுத்து பகுதியில் நல்லா அடிபட்டிருக்கு, தலைப்பகுதியில் ரத்தம் கட்டி இருக்குது, கழுத்தில் நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அது இல்லாமல் முதுகு பகுதிகளிலும் நல்லா அடி கிடச்சிருக்கு, அதனால் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். பட் சமூக வலைதளங்களில் என்னுடைய அண்ணன் அந்த நம்பரை எடுத்து இதுதான் அவருடைய நம்பர், இதுக்கு கூப்பிட்டு அவரை மிரட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரோ போட்டுட்ருக்காங்க. இதனால் காலையிலேருந்து ஒரு 500க்கும் அதிகமான த்ரெட்டனிங் கால் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த த்ரெட்டனிங் காலில் நாங்கள் உன்னை கொன்னுருவோம்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், காவல்துறை அதிகாரிகளிடம் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை அவர் ஒரு வீடியோவாக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கொடுக்குறார். ஒரே ஒரு மீடியா தாங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பாலிமர் செய்தி தான். இந்த புதிய தலைமுறை பாலிமர் செய்தி அப்படின்னு சொல்கிறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக சில பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கி ஒரு பெரும் போராட்டத்தைலாம் நடத்தினாங்க. அதில் இந்த மீசக்காரர் இருந்தாரா, அந்த பழமைவாதி இருந்தாரா, அந்த அண்டாக்கள் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் இல்லை. நல்லபடியாக ஓகே, ஓரளவுக்காவது பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும், பத்திரிகையாளர்கள் கூட நாம் நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமே. அவங்க சொன்னபோது புதிய தலைமுறை அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்தை முடக்குவதற்கு, அதுவும் அரசு கேபிளிருந்து முடக்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு எல்லா இடங்களிலும் மெயில் அனுப்பிட்டோம். எங்களுடைய நியூஸ் ஏஜென்ட்ஸ் வழியாகவும் அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் வழியாகவும் கேட்டுவிட்டோம். ஆனால் எங்களுக்கான பதிலே கிடைக்கல.
இது ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கான குரலை நசுக்குவது மாதிரி தானே இருக்குது. புதிய தலைமுறைக்கான அந்த செய்தி சேனலினுடைய நம்பரை மாற்றினதுக்கே ஐயோ என்னுடைய மனது கொதிக்கிறது, இப்படிலாம் அராஜகம் நடக்குமா அப்படின்னு கேட்ட எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய ஆளும் கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடைய ஆட்சியில், அப்பாவினுடைய ஆட்சியில், வாப்பாவினுடைய ஆட்சியில், அச்சனுடைய ஆட்சியில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகமே இருக்கக்கூடாது கேபிள், அரசு கேபிளில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உத்தரவை போட்டிருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணமாக அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருந்த போது புதிய தலைமுறை கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் இந்த ஒரு பிளாக் அவுட்டுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ தீயாக பரவிட்டுருக்கு. எது என்னவா இருந்துட்டு போட்டுமே, பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத பறிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒன்றுமே இல்லைங்க. நேற்று நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் சார்பாகவும் சிபிஎம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? அதுலேயும் குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனையில் காசாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், இஸ்ரேலுக்கு எதிராக எழுதக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்ட்டை கொன்னுட்டாங்க, 200க்கும் அதிகமான ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாசித்தார் அல்லவா? அதுவும் இல்லாமல் அங்கே வந்தவங்களும் அந்த செய்தியை சொன்னாங்க. எஸ், அவங்க ஜேர்னலிஸ்ட்டை கொள்கிறாங்க, நீங்கள் ஜேர்னலிசம் மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் அவுட் பண்ணுறீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் கொல்லப்படுவதும் ஒரு ஜேர்னலிசத்தினுடைய ஒர்க் மக்களிடையே வராமல் போகிறதும் இரண்டும் ஒன்று தான். இந்த இரண்டு விஷயத்தையும் செய்தவர்கள் கொடுங்கோல் ஆட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த பக்கம் இஸ்ரேல் அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கி எல்லாராலையும் பேசப்பட்டு வருகிறது. எங்கள் ஒரு செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டதுனால அரசு கேபிள்லேருந்து நாங்கள் அதை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியே அந்த நிறுவனம் செய்தி ஊடகம் கேட்டபோது சரியான பதில் அளிக்காமல் இருப்பதோ, எப்படி ஜனநாயகத்தினுடைய ஒரு காவலாளியாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை எல்லாருமே கேட்க வேண்டும். இந்த கேள்வி அண்ணாமலை அவர்களும் ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தார். அதே மாதிரி கரூரில் விஜய் அவர்கள் வரலாம், யார் எங்கே வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, எனவே அவர் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமாமே அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பேர் அங்கே போராடிட்டு இருந்தாங்கல்ல, வெறும் ஒரு 10 பேருக்குள்ளே தான் அந்த போராட்டம் இருந்துச்சு. இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்கள் அடிக்கிறக்கா? அப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு, எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்புடன் மக்களை அடிப்பதற்கா? மக்களை நீங்கள் அடித்து வைப்பதற்கா? அங்கே என்ன நடந்துச்சு? எல்லாருக்குமே இதே மாதிரி அவங்களுடைய வாகனத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. எல்லா தலைவர்களுக்கும் ஆகியிருக்கும். அந்த நேரம் சமூக செயல்பாட்டாளராக நம்ம இருக்கோம், நாம் சமூகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பைக்கு அந்த நபரை பார்த்து எப்போ ஏதாவது அடிபட்டுச்சா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதும், அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது கேட்கக்கூடியது தான் ஒரு தலைவனுடைய பண்பு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் செய்தது சரியில்லை அப்படிங்கிற காரசாரமான விவாதத்தை முன்வைத்திருந்தார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த விமர்சனத்துக்கு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? பார்த்தியா எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. ஏங்க, உண்மையை பேசினாலும் எப்படி பேசுகிறான்னு சொல்லிடுவீங்களா? சரி, அடுத்த உண்மை என்ன தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய A1 குற்றவாளி நாகேந்திரன் மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஆனால் அது மர்ம மரணம் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் அவர் இறந்துட்டார். அவருடைய உடலில் ஏகப்பட்ட உபாதைகள் இருந்துச்சு, அதன் பிறகு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த போது அவர் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒருத்தர் என்கவுண்டர் ஏதோ செஞ்சிட்டாங்க, இப்போ இன்னொருத்தர் வேற இறந்துட்டார். என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமையே தமிழக மக்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சாங்கன்னா தப்பு. என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது வரை தமிழக மக்கள் ஒரு கெஸ்ஸிங்க்கு போயிருப்பாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு எவன் தப்பு செஞ்சுருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா முக்கியமான ஒரு தலைவரை நாம் இழந்து நிற்கிறோம். அப்படி அந்த தலைவரை இழந்து நிற்பதற்கு எவன் காரணமாக இருந்தாலும் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய வேண்டுகோளும். சரி, இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் செய்தி பார்க்கும்போது சூப்பரான ஒரு பாசிட்டிவ் செய்தி, அதுவும் பிசானத்தூர் கிராமத்திலிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் வாசித்தேன். நிறைய மக்கள் ஒன்றிணைந்து எங்கள் கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி மருத்துவ கழிவை போடக்கூடிய தொழிற்சாலையை நீங்கள் தொடங்க வேண்டாம், ஒரு 2.5 லட்சம் கொடுப்பதாக விலை பேசினாங்க, ஆனால் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மக்களுக்கு தீங்கி விளைவிப்பதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் கோட்டாட்சியரை சூழ்ந்து முழக்கங்கள் எழுப்பிய பொதுமக்கள்.
என்ன மாதிரியான ஒரு பொதுமக்கள்யா? எங்கள் கிராமம் பச்சை பசேர்னு இருக்குது, ஜனாதிபதி அவார்டு கூட கிடச்சிச்சு, நாங்கள் அவ்வளோ மரம் வளர்த்துருக்கோம், நாங்கள் அவ்வளோ ஏரிகளை சுத்தம் பண்ணியிருக்கோம், குளங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் மருத்துவ கழிவு அப்படின்னு சொல்லி அவங்க போடக்கூடிய இடத்துக்கு பின்னாடி முன்னாடியும் வாய்க்கால் இருக்குது, அதன் வழியாக தண்ணீர் எங்களுடைய குளத்துக்கு வரும், அந்த குளத்திலிருந்து அந்த குளத்துக்கிட்டே நாங்கள் கிணறெல்லாம் வெட்டியிருக்கோம். ஸோ எங்களுடைய குழந்தைகளுக்கு அது விஷமான தண்ணீராக மாறிவிடும். எனவே எங்களுக்கு இந்த மாதிரியான தொழிற்சாலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிசானத்தூர் மக்கள் சொன்னாங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி இருக்கணும். அந்த மக்கள் ஒன்றிணைந்து எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஒரு வருமானம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இயற்கை அழித்து அதன் வழியாக ஏற்படக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் நிலைத்து நின்றதா சரித்திரமே கிடையாது. அடுத்ததா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு பிச்சை கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஒரு ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. 11/10/2023 அன்று வெளிவந்த முரசொலியில் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு எதிராக கட்டுரை எழுதியது திமுக. பாலஸ்தீனத்தை அங்கேருந்து வந்தவங்கள ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் அப்படின்னும், இங்கே யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே இது இன்று தமிழ்நாட்டை இஸ்லாமியர்களிடம் ஓட்டுப்பிச்சை எடுப்பதற்காக பாலஸ்தீனத்தினுடைய கெஃபியா அணிந்து நாடகம் ஆடுகிறார்கள். ஏன்னா இப்போ யூதர்கள் யார் தெரியுமா, இலுமினாட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய தலைவர்லாம் பேசியிருந்ததும் வைரல் தான். அதே மாதிரி மருந்து, மனிதர்களுடைய உயிர் காக்கக்கூடிய மருந்தை குப்பை வண்டியில் வைத்து எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிற அவலத்தை அண்ணாமலை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அடுத்ததா சாதி பெயர் கூடாது என அரசாணை வெளியிட்டுவிட்டு மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என சாதி பெயர் சூட்டி திறந்து வைப்பதுதான் திராவிட மாடலின் சாதி ஒழிப்பு லட்சணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதில் சுத்தியல் ராஜ் வேற இல்லை, சுத்தியல் ராஜ்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. இந்த சுத்தியல் ராஜ் வேறு என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு, நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, என் ஊரில் இருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, ஜிடி நாயுடு அவர்களுடைய அந்த படத்தை நடிப்பதற்காக வந்திருக்கேன், லீட் ரோலில் நம்முடைய முக்கியமான தம்பி நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயுடு அவர் படித்து வாங்கின அந்த பட்டமாக பெரியாரிஸ்ட்டு, பெரியாரினுடைய தீவிர பக்தனே நான் இல்லைனா இங்கே யாரும் பெரியாரிசம் அப்படிங்கிறத வளர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சோஃபார் சுத்தியல்ராஜ் மாதிரியான ஆட்கள் ஏன் இதை ஜிடி இல்லாட்டி அவருடைய பெயர் சொல்லாமல் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்கிறத மட்டும் பேசி அதுக்கான ஒரு படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என் காமராஜர் நாடார் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இழுக்கோ அதே இழுக்கு தான் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நாடார் உங்களுக்கு கசக்குது, நாயுடு உங்களுக்கு இனிக்குது அப்படிங்கிறது இந்த சுத்தியல்ராஜ் மாதிரியான ஆட்களும் இதற்கு இன்றைக்கி இதே பேர் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகும்போது உங்களுக்கான வன்மம் தான் என்ன, அந்த வன்மத்தை சொல்லிட்டிங்கன்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.